தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். போலீஸ்மேன் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஒவ்வொருத்தரோட தொழிலையும் போடுறது இல்லையா? ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அரெஸ்டடு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அரெஸ்ட்னு போடுறது இல்லையா? அக்யூஸ் அரெஸ்டர் தான் போடுறோம். ஏன் போலீஸ்காரங்க மட்டும் தனியாக பிரித்து பார்க்கணும்? அக்யூஸ் அரெஸ்ட் கொடுத்துறோம். மற்ற இது மாதிரி ஒரு குழப்பமோ இதோ உண்டாகிற சமயம் வரும்போது நீங்கள் தான் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற போது இஷ்யூஸ் கிரியேட் ஆகலாம். அந்த அவங்களுக்கு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை ஆஃபீஸ் வாங்க. இல்லை புரியல கரெக்டாக கேள்வியே உங்களுக்கு. ஆக்சுவலாக லா அண்ட் ஆர்டர் சம்மந்தமாக நிறைய குழப்பங்கள் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. லீடர்ஸ் பேசுகிறாங்க, மற்றவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசுகிறவங்க தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அவங்க ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு எஸ்பி இருக்கிறாங்க முத்தரசின்னு. உங்கள் ஊடகத்துறைகளில் யாருக்கான எப்போ வேணாலும் பர்டிகுலர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் பொது இடத்துல பேசுகிறது எல்லாத்துக்கும் காவல்துறையில் தனியாக பதிலளிப்பது கடினம். அது எதிர்பார்க்கவும் தேவை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அவரோட வேலையை செய்யணும். நீங்கள் ஊடகத்துறையினர் எப்பயானா உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வேணும்னா பர்டிகுலர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் அளித்தார்.